கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோனுக்கு இன்னும் பயமா இருக்கு. ஏன்னா அவனோட ஆக்டிவிட்டியை முன்ன விட இப்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. விட்டா ஒருவேளை நம்மள கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு ஒரு வழியே அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு கிச்சனுக்கு வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அவளோட பெட்ரூமுக்கு வந்து டோருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கா. ஆனா இருந்தாலும் அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். சரி எங்கடா காணா அப்படின்னு தேடி பார்த்துட்டு அவன் அங்க இருந்து போன உடனே ஹீரோனு கரெக்டா வெளியில வரா. அப்போ அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. உடனே இவ கையில வச்சு கத்தி எடுத்து குத்தும் போது தான் தெரியுது அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு பிளாக்கி தான் வந்திருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன்ல சொல்லி இருந்திருப்பா, நீ போன வைய எது வந்தாலும் நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பா. சோ இப்ப நேர்ல வந்த உடனே கரெக்டா நம்மளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவளை குத்தி கொலை பண்ணிடுறான். அந்த சமயத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்த உடனே அவனை அந்த படிக்கட்டு வயல கீழே தள்ளி விட்டுட்டு நேரம் மொட்டை மாடிக்கு போறா. அங்க போன உடனே கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஜான்சன் அப்படின்ற ஒருத்தன் வரான். அவன் வந்து ஹீரோனி கூட பயமா சண்டை போட்டுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனோட முடிய பிடிச்சி அந்த செவுத்து மேலே மண்டு மண்டுன்னு அடிக்கும் போது ஹீரோனி கையில வச்சு கத்திய அந்த ஜான்சன் புடுங்கிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்குள்ள சண்டை அதிகமானதால ஒரு மாதிரி தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப கீழே விழும்போது அந்த கத்தி தவறி கீழே விழுந்த பிறகு ஹீரோனி அந்த கத்தியை எடுத்து அந்த ஜான்சனை ரொம்பவே கொடுமை குத்தி கொலை பண்ணிடுறா. ஜான்சன் இறந்ததுக்கு அப்பதான் தெரியுது இறந்து போனது அந்த ஜான்சன் கிடையாது, இவளுடைய ஹஸ்பண்ட் தான். இதை பார்த்த உடனே இவ பயமா அழுகிறா. என்னடா நம்மளோட புருஷனே நம்ம குத்தி கொலை பண்ணிட்டுமே அப்படி